எங்க போயிட்டு இருக்கோம்னா இங்க கார்னிச்ல வந்து க்ரூஸ் கப்பல் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த நேரம் நாங்க பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியல. ஒரு வாரத்துல 2-3 வந்துட்டு போறோம். அப்படிதானே? இப்ப பகல்ல சாட்டர்டே இருக்கனால பகல்ல வந்து பார்த்தா கூட்டம் கம்மியா இருக்கும். அப்ப ஒழுங்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பெருசு! ஆமா, நிறைய வந்துருது. சூப்பர். எவ்வளவு வருது! எவ்வளவு பெரிய க்ரூஸ் கப்பல்! பாருங்க, எங்க சாப்பாடு போடுறாங்க. நிறைய இருக்கு. கடலுக்கு மேல மிதகை போல மிதந்து கிடக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா? ஒயிட் கலரு வந்துட்டே இருக்கு. தோஹா ஓல்டு போர்ட்டில் க்ரூஸ் கப்பல் வந்துருக்கு. ஆக்சுவலி இந்த விண்டர் சீசனில் இயர்லி மினிமம் ஒரு 40 ஷிப்பு வரும். ஸோ இது எத்தனாவதுன்னு சொல்லி தெரியாது. நாங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். ஸோ இந்த வாட்டி திருப்பி ஒரு கப்பல் வந்துருக்கு. இன்றைக்கி இந்த விசிபிலிட்டி சூப்பராக இருக்கிறதுனால சரி ஓகே இன்றைக்கி போய் அதை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தோம். இந்த இடமே வந்து ஒரு பயங்கரமான லொக்கேஷன். பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த சைடில் தோஹா வியூ இருக்குது. அந்த சைடில் போய் நாங்கள் உட்காந்து ஈவினிங்காக பார்ப்போம். பட் மெயினாக இன்றைக்கி வந்து கேப்சர் பண்ண வேண்டிய காரணமே இந்த க்ரூஸ் ஷிப் வந்ததுனால தான்.
எல்லாமே அந்த தோஹா ஓல்டு போர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மீனா ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹைடெக்காக அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இத்தனை வருஷம் நாங்கள் இருந்திருக்கோம், பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இடத்துக்கு வரோம். ஈவினிங் ஆச்சுன்னா இங்கே தான் வந்து பீச்சில் உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரொம்ப பெருசு. ஏற்கனவே நான் ஒன்று பார்த்துருக்கேன், அதை விட இது ரொம்ப ரொம்ப பெருசு. பகலில் வந்ததுனால இவ்வளோ தெளிவாக வீடியோ எடுக்க முடியாது. ஈவினிங் ஆனா பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காது. ஆக்சுவலி ஒரு டைமும் இந்த ஷிப்பில் வந்து ஒரு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி தெரில. பட் ஆனால் கழிஞ்ச இயரில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 மில்லியனோ என்ன அதுக்கும் கூட தான் சொன்னாங்க. டூரிஸ்ட் வந்து அந்த க்ரூஸ் ஷிப் வழியாக மட்டும் வந்தவங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அதிகமாக வருஷம் இப்போ வந்து க்ரூஸ் ஷிப்போட இது வந்து கூடிட்டே போகுது. ஏன்னா இது வந்து இப்போ மீனா ரீஜன் மொத்தமாக போகுது. இங்கே பஹ்ரைன், துபாய், ஸோ பேக்கேஜ் மாதிரி இப்போ போடுறாங்க. கப்பல் இங்கே வரும்போது நமக்கு ஒரு 3 நாள் 5 நாள் பேக்கேஜ் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேராக துபாய், அங்கேருந்து பஹ்ரைன், குவைத்து, இப்படி அங்கே ஒவ்வொரு இடமா அது போயிட்டு திருப்பி இங்கே வந்து சேரும். ஸோ அந்த 5 நாளைக்குள்ளார என்னென்ன பேக்கேஜ் இருக்கோ அதை கவர் பண்ணிடுவோம். போகணும், பார்ப்போம் எப்போ வாய்ப்பு கிடைக்கிறது. டைம் இல்லை, அதுக்குள்ளே லீவு அந்த மாதிரி அமைய மாட்டேங்குது.